ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். அரிசி உளுந்து எதுவுமே சேர்க்காம ஒரு 10-15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல பஞ்சு போல வரும் தோசை. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொரிஞ்சு வரையும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது அப்படியே ஓரமா இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர். உங்களுக்கு தோசை நல்லா புளிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் புளிப்பான தயிர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் ஊற்றி இதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல அரைச்சதை அப்படியே சேர்த்துடலாம். இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த பதத்துல இருக்கணும். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஓரமா வச்சிடலாம். ரவை நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தை இதுல சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா, ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டோடனே உங்களுக்கு மாவு நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடும். விருப்பம் இருந்தா இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலைகளும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி. ஒரு தாளிக்கிற கரண்டியோ இல்லைன்னா ஒரு சின்ன கடாய் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இந்த தோசை ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக வரும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு கல் காயவும் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். அடுத்து கொஞ்சமாக சுற்றிலும் எண்ணெயை விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம். தோசை நல்லா உப்பி பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா கொஞ்சம் புளிப்பான தயிரை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான ஒரு சூப்பரான இன்ஸ்டன்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சாச்சு. சும்மா நல்லா மொறு அக்ரகரத்து அக்மார் கேப்ப தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். ராகி தோசைக்கு அரிசி மாவு சேர்த்து நம்ம சுட்டு பாருங்க, செம்ம கிறிஸ்பியாக வரும் தோசை. மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். உப்பு போட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்து விடுங்க. மாவு கட்டித்தட்டி இல்லாமல் சூப்பராக கரைஞ்சி வரும். இந்த அளவுக்கு மாவு தண்ணியாக இருக்கட்டும். இது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிடலாம். இது தனியாக ஊறட்டும். அடுத்து ஒரு பேனை காய வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கிறேன். கண்டிப்பாக இதில் நெய் தான் சேர்த்துக்கோங்க, எண்ணெய்லாம் சேர்க்காதீங்க. நெய் நல்லா உருகி வரையும் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவி வச்சிருந்த தேங்காயை சேர்த்துருக்கிறேன். ஒரு பரட்டினதுக்கு அப்புறமா வறுத்து அரைச்ச சீரக பொடியை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். எப்பவுமே சீரகத்தூள் மட்டும் நீங்க வறுத்து அரைச்சு சேர்த்து பாருங்க, செம்ம ருசியா இருக்கும். அடுத்து காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். 1 டீஸ்பூன் உங்களுக்கு ஜாஸ்தியா தெரிஞ்சதுன்னா நீங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்க சேர்த்துக்கோங்க. தேங்காயை ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ மனம் வரும். இந்த மனம் தாங்க அந்த ராகி தோசையே தூக்கி எடுத்து காட்டும். நல்லா வறுத்தாச்சு. இதை ஆற விட்டுறலாம். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் மாவை பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் தண்ணி தெளிஞ்சு நிற்கிது. இதை நல்லா ஒரு கலக்குன்னு கலக்கி விட்டுட்டு ஆற வச்சிருந்தா தேங்காய் கலவையே இதில் சேர்த்துடலாம். கண்டிப்பாக ஆறுனதுக்கு அப்புறம் சேருங்க. தேங்காயை நல்லா கலந்து விட்டுட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். மாவு நல்லா ரவா தோசைக்கு நம்ம எப்படி மோந்து ஊற்றுவோமோ அந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். அப்படின்னா தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும்.
அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. கல்ல காயவும் லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டு தோசையை ஊற்றிடலாம். தோசை ஊற்றும் போதில் வெளிப்புறத்துலேருந்து ஊற்றிட்டு வாங்க, உள்ளேருந்து ஊற்றாதீங்க. ரவை தோசைக்கு நம்ம ஊற்றுற மாதிரியே தான். ராகி தோசைக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா அந்த ஓரம் எல்லாம் நல்லா ஒரு 3 நிமிஷத்துலேயே எழுந்து வந்துடும். இது வந்து திருப்பி போட்டு சுடணும் அவசியம் இல்லை, அதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அக்ரகாரத்து அக்மா கேப்ப தோசை ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு திருமங்கலத்தில் ரொம்பவே ஃபேமஸான திருமங்கலம் தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தோசைக்கு சிக்கன் பெப்பர் கறி இல்லைனா மட்டன் பெப்பர் கறி வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். சரி, இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டி தட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 குழிக்கரண்டி இருக்கும். இப்போ கரைச்ச அந்த அரிசி மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால தோசை வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இது ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு ஒரு 6லேருந்து 7 பூண்டு பழ உரித்து சேர்த்துருக்கிறேன். கூடவே பாதி பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நல்ல ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா மசிய வேக விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். இது கூடவே நான் 2லேருந்து 3 கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துருக்கிறேன், நல்ல ஒரு வாசத்துக்காக. இந்த வெந்த தக்காளி வெங்காயத்தை வந்து தப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம், நல்லா ஆற விட்டுறலாம். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை சேர்த்துட்டு ஆற வச்சிருந்த வெங்காயம் தக்காளி மிக்சரை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 3 புதினா இலைகள், அதுக்கு மேலே போட்டுற வேண்டாம், புதினா ஸ்மெல் ரொம்ப தூக்கலாக தெரியும் உங்களுக்கு. காரத்துக்கு 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம கலந்து வச்சிருந்த அந்த தோசை மாவில் சேர்த்துடலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எடுத்து போடும் போதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. நல்லா கைட்டையே நல்லா வலிச்சு போட்டுருங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும். இதுதான் கரெக்டான பதம். மாவு இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுத்து அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா சூடு ஏற்றிக்கலாம். கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு மாவை எடுத்து நம்ம தோசை வார்த்துடலாம். நல்லா தாளம் இழுத்து விட்டுக்கோங்க. தோசையை இழுத்து விட்டதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் தாராளமாக ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. மறுபக்கம் திருப்பி போட்டு அந்த சைடும் வேக விட்டுறலாம். சூப்பரான கிறிஸ்பியான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து திருமங்கலத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். திருமங்கலம் தக்காளி தோசை ரெடி. இன்னைக்கு எந்த வகையான பருப்பும் சேர்க்காம ஒரு அருமையான ஒரு ஆரோக்கியமான தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். இங்க வந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசியை ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்து இங்க ஒரு சின்ன சைஸ் சுரைக்காய் எடுத்திருக்கிறேன். அதை நல்லா தோல் சீவி வச்சுக்கலாம். தோல் சீவினதுக்கு அப்புறமா இதை நல்லா கிரேட்டர்ல வச்சு துருவி எடுத்து தனியா வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுறதுனால தோசை வந்து நல்ல வாசனையா இருக்கும். கூடவே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, காரத்துக்கு 2 காய்ந்த வெத்தலை கிள்ளி போட்டுக்கிறேன். இதோட துணி வச்சிருந்த சுரைக்காயும் சேர்த்து ஒரு சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து இது கூட ஊற வச்சிருந்த அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுல்ல அரைச்ச அந்த மாவை சேர்த்துக்கலாம்.
கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை வந்து முதல்ல நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு வந்து இந்த பதத்துல இருக்கணும், நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியா இருக்கணும். இது அப்படியே ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷம் தனியா வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிப்பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், அடுத்து மல்லி இலை. மல்லி இலையும் கருவேப்பிலையும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சுன்னா நமக்கு தோசை மாவு ரெடி. தோசைக்கல்ல நல்ல எண்ணெயை நல்லா தடவி விட்டுட்டு கல் காயவும் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு விட்டு தோசை வார்த்தரலாம். சுத்திலும் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வேகையும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துட்டா ஒரு சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க காரசாரமான பூட்டு சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். 3 தக்காளியும் கொஞ்சமா ரவையும் இருந்தா போதும், ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கே 3 தக்காளி எடுத்திருக்கிறேன். 2 பெங்களூர் தக்காளி, 1 நாட்டு தக்காளி, கூட கொஞ்சம் புளிப்புக்காக. அதை முதல்ல ரஃபா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நறுக்குன தக்காளியை அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்க்கலாம். அடுத்து ஒரு 1/2 இன்ச் இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் ஊற்றாம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இங்கே 1/2 கப் ரவை எடுத்து வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து பாம்பே ரவா, நம்ம நார்மலாக உப்புமாக்கு யூஸ் பண்ணுற ரவா தான். இது கூட 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக அரிசி மாவு, அடுத்து 1/4 கப்பு கோதுமை மாவு. அவ்வளவுதான். இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டி தட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து வச்சுக்கோங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்படின்னா தான் ரவை நல்லா தண்ணியை இழுக்கும். இதை ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிருங்க. மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நறுக்குன வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க, நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து வாசத்துக்கு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு. இதெல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது, இதை விட நமக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் மாவு வேணும். அதனால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பேட்டர் வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும், அப்படின்னா தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அடுத்து தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல்ல சூடேறையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை வறுத்தரலாம். இந்த தோசைக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை, நீங்கள் சட்னி வச்சும் சாப்பிடலாம், சட்னி இல்லாமலும் சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுற்றிலும் எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு விருப்பமானதை சேர்த்துக்கோங்க. தோசை வெந்துருச்சு அப்படின்னா சுற்றிலும் எல்லாமே நல்லா தூக்கிக்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள், 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.